வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். அருள் மொட்டு என்ற தலைப்பிலே குரு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். மயக்கம் வேண்டாம் என்ற தலைப்பிலே இக்கவி குரு அவர்கள் தந்திருக்கிறார்கள். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எனும் நான்கும். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எனும் நான்கும் 70 உடல் உயிர் காந்தம் கருமையம் புலன்கள் கன்மங்கள் பதிவாக்கி விரித்து காட்டும் மூளை. கருது மனம் அறிவு இவை கூட்டியக்கமின்றி முன்பிறவி தொடரோ இவ்வுயிர் விட்ட பின்னரே முக்தி நரகம் சொர்க்கம் என ஏதுமில்லை. தன் வாழ்வை வளப்படுத்த பிறர் மனம் மயங்க தழைத்த வாணிபத்தில் நாம் சிக்க வேண்டாம். வாழ்க வளமுடன். குரு அவர்கள் இக்கவியில் நமக்கு தெரிவிக்கும் விளக்கம், ஒரு மனிதனுக்கு இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்பதாக அவன் செல்வதாக இருக்கிறது. இந்த நான்கில் அவனுடைய வாழ்க்கை பயணம் தொடர்வதாக இருக்கிறது. இந்த உடலில் உயிர் காந்தம் கருமையம் புலன்கள் இந்த நான்கை கொண்டு கன்மங்கள் பதிவாக்கி விரித்து காட்டுவது நமக்குள் இருக்கக்கூடிய மூளை என்று கூறி, கருது மனம் அறிவு இவை இரண்டும் கூட்டியக்கமின்றி முன்பிறவி தொடரோ உயிர் விட்ட பின் இல்லை. முக்தி என்று சொல்லும் உயிர் விட்ட பின் கூறுவார்கள் சொர்க்கம் செல்கிறார் நரகம் செல்கிறார் என்று. உயிர் விட்ட பின் முக்திக்கு பின் நரகமோ சொர்க்கமோ ஏதும் இல்லை என்று குரு அவர்கள் தெரிவிக்கிறார். தன் வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதற்காக சிலர் முக்தி என்ற அந்த அமைப்பில் சொர்க்கம் நரகம் இருப்பதாக நமக்கு கூறி பிறர் மனதை மயக்கி அதன் மூலம் பணம் ஈட்டுவதற்கும் பொருள் குவிப்பதற்குமாக அந்த வாணிபத்தை சிலர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை நம்ப வேண்டாம், நாம் அதில் சிக்க வேண்டாம். அந்த மயக்க நிலையை ஏற்படுத்துபவர்களிடம் நாம் அதை கேட்கவும் வேண்டாம், செயல்படுத்தவும் வேண்டாம். நீங்கள் இதை செய்தால் எவ்வளவு கொடுத்தால் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு சொர்க்கம் அனுப்புகிறேன் என்று நமக்கு நம்முடைய மனதை மயக்கி அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். இந்த மயக்கத்தில் நாம் சிக்கக்கூடாது என்பதை குரு அவர்கள் ஆணித்தரமாக கூறுகிறார். ஒரு மனிதன் புற உலகில் ரசிப்பதும் துய்ப்பதுமாக அவன் வாழும்போது அவனுக்கு இன்ப துன்பம் என்பதாக இருக்கிறது. அவன் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து குருவை பற்றி கொண்டு அவன் அகத்தவம் ஏற்று அகத்தாய்வு செய்து பயணிக்கும் போது அது அமைதியை தருகிறது.
அதிலே இன்னும் ஆழ்ந்து செல்லும்போது அவனுக்கு பேரின்பமான அந்த இறை நினைவாவதாக இருக்கிறது. இந்த 4 நிலைகளில்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உடலில் உயிர், காந்தம், கருமையம், புலன் இந்த 4ஐ கொண்டு மனமும் அறிவும் சேர்ந்து கூட்டு இயக்கமாக அவனுள் அனைத்தையும் எண்ணம் சொல் செயலாக அவன் மலர்த்தும் அத்தனையும் பதிவு செய்கிறது. அந்த பதிவுதான் முன்பிறவி தொடராகவும் இவ்வுடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உயிரை இந்த உடல் விட்ட பிறகு மனிதனுக்கு நரகமோ சொர்க்கமோ இல்லை. அதோடு அந்த பிறவி முடிகிறது. அடுத்த பிறவி என்பதாக வருவது அவர்களுடைய சந்ததிகள்தான் அதை ஏற்க வேண்டும் என்பதாக இருக்கிறதே தவிர, நீங்கள் இறந்த பிறகு முக்தி அடைவீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்கள் இல்லை என்றால் நரகத்துக்கு சென்று விடுவீர்கள் என்று பணம் செய்வதற்காக அந்த வாணிபத்தை மேற்கொள்ளும் சிலர் நம்மை மயக்க நிலைக்கு ஆழ்த்தி நம்மை பணம் பறிப்பதற்காக ஏற்படுத்தும் அந்த நிலையை நாம் நம்ப வேண்டாம், நாம் அதில் சிக்க வேண்டாம் என்பதை குரு அவர்கள் கூறும் இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.